வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டிச். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த லேக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5x5 inches சைடு இருக்கிற மாதிரி 4 ஸ்கொயர் பீசஸ் நம்ம எடுத்துக்கலாம். 2 பீசஸ் ப்ளைன் ஃபேப்ரிக்லேயும் 2 பீசஸ் ஜரி ஃபேப்ரிக்லேயும் நான் எடுத்துக்கிறேன். ஃபிங்கர் வச்சுருக்கிற மாதிரி, அதாவது அந்த ஸ்கொயரோட 4 சைடில் ஃபஸ்ட்டு சைடு மட்டும் அந்த ஃபிங்கர் வச்சுருக்கிற அந்த 1 இன்ச் அளவு மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் மீதி 3 சைடுமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணோம். அந்த ஃபஸ்ட்டு சைடு மட்டும் அந்த 1 இன்ச்சு போக மீதி இருக்கிற சைடெல்லாம் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். நம்ம 3 சைடு ஃபுல்லாகவும் 4வது சைடு கொஞ்சம் கேப் மட்டும் விட்டு நம்ம 1 இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போடணும். திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும். அதுக்காக இந்த ஃபேப்ரிக்கில் அந்த ஸ்கொயர் பீஸில் 4 கார்னர்ஸுமே கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 1 இன்ச் கேப் விட்டுருந்த இடத்து வழியாக திருப்பி எடுக்கணும். உள் பக்கம் இருக்கிறத அப்படியே வெளியே, வெளிப்பக்கம் இருக்கிறத உள் பக்கமாக திருப்பி எடுத்துட்டோம். நீட்டாக வந்திருக்கு. இப்போ அந்த 1 இன்ச் நம்ம கேப் விட்டுருந்த அந்த இடத்த மட்டும் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 4 சைடுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த ஒரு சைடு மட்டும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 4 சைடுமே ஸ்டிச் போட்டு எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. 4 சைடும் ஸ்டிச் போட்டு எடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக வரும். நம்ம 4 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது ஸ்கொயர் பீஸில் ஒரு சைடு ஜரி ஃபேப்ரிக்கும் ஒரு சைடு ப்ளைன் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது கரெக்டாக ஸ்கொயர் பீஸாக நம்ம கட் பண்ணியிருக்கனால நல்லா நீட்டாக நம்மளுக்கு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இது கூட ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மேலே, அதாவது ஃப்ளார் அந்த லேக்கனில் மேலே நம்ம வெளியே தெரிகிற மாதிரி இருக்கிற எந்த இடம் நம்மளுக்கு இருக்கணுமோ, ப்ளைன் நம்மளுக்கு வெளியே தெரியும்னா ப்ளைன் பக்கம் நம்ம ரோப் வைக்கணும். எனக்கு இந்த ஜரி தான் வெளியே தெரியணும். அதுக்காக நான் சரி இருக்கிற இடத்துல அந்த ஃபேப்ரிக் அந்த ஸ்கொயரை 4ஆக நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டர் கிடைக்கிற இடத்துல அந்த ரோப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக 2 சைடும், சென்டர்லேருந்து 2 சைடும் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ரோப்பு உள்ளே அட்டாச்சாகவே இருக்கிற மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அந்த ரோப்பை இழுத்து பார்க்குறேன், நல்லா அட்டாச் ஆகிருக்கு. இதே போல் ஸ்கொயரில் நம்ம 2 சைடு நம்ம பண்ண மாதிரி இன்னும் 2 சைடு ரிமைனிங் இருக்கிற 2 சைடும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்காக சென்டர்லேருந்து 2 சைடும் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம 4 சைடுமே ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கும்போது அழகான ஒரு லேக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, நம்ம இப்படியே இன்னொரு சைடுக்கும் நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதை அழகாக்கிறதுக்காக இன்னும் ஒரு சீவிங் த்ரெட்டை நம்ம ஹேண்ட் ஸ்டிச் போடுற நீடில் நம்ம போட்டு அந்த 4 கார்னரையும் நம்ம ஸ்லாண்டிங் லைன் போடும்போது நம்மளுக்கு கிடைச்ச அந்த 4 கார்னரையும் சேர்த்து நம்ம ஒரு டை பண்ணிட்டோன்னா, ஒரு நாட் போட்டு எடுத்துட்டோம்னாக்கி ஃப்ளார் இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாட் போட்டு எடுக்கும்போது ஃப்ளார் நல்லா குட்டியாக ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும். நாட் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அழகான ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிட்டு நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி 3வது இன்னொரு மாடல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜு 4 எட்ஜு நம்ம ஷார்ப்பாக இருக்குது. அது அப்படி பின்னால் மேல் பக்கமாக நம்ம 4 எட்ஜையுமே இப்படி திருப்பி விட்டுட்டு அந்த 4 எட்ஜையுமே அப்படியே ஃபேப்ரிக் கூடால சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நம்மகிட்ட ஏதாவது பீட்ஸு காப்பர் கலரில் பீட்ஸ் இருக்குன்னா நம்ம அதில் இந்த நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த கிளாத்துக்கு காப்பர் கலர் பீடு வச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட காப்பர் கலர் பீடு இருக்குது. நான் எல்லா ஷார்ப்பாக இருக்க எட்ஜையும் மேல் பக்கமாக திருப்பி ஒரு காப்பர் பீடு போட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்படி நம்ம 4 கார்னரையுமே ஒரு காப்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃப்ளார் ரியலான ஃப்ளார் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கடையில் நம்ம என்ன தான் லேக்கன் வாங்கி போட்டாலும் அதில் நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கருத்து போயிடும், அதுக்கப்புறம் உடஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது பிரச்சனை பண்ணும். அதே மாதிரி நம்ம வியர் பண்ணும்போது அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம இப்படி ஃபேப்ரிக்கில் பண்ணி போடும்போது அது அந்த சாரியோட ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும், ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக நாசம் ஆகாது. நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இதில் 1-2 பீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் நம்ம குவாலிட்டியான பீட்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது. அது மட்டும் இல்லை, நம்ம செலவே இல்லாமல் நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அதே கிளாத்தில் நம்ம செய்யும்போது ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். நான் 4 சைடுமே பீட்ஸ் வச்சு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலாக அந்த லேக்கன் நான் 2 லேக்கன் ரெடி பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஃபைனலாக இதோட அவுட்லுக் இந்த மாதிரி தான் இருக்குது.